إن هذا لهو حق اليقين فسبح باسم ربك العظيم. இப்பொழுது நமக்கு முன்னால் அறிவித்தவர் கொஞ்ச நேரம் சேர்த்து நன்றி வணக்கம் சொல்லுங்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف إذا رؤوا ذكر الله أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தான நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் கருணையும் அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இறை நேசத்திற்கு முறைத்தானவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ஒரு புனிதமான ஒரு மஜ்லிஸிலே நாம் எல்லாம் இருக்கிறோம். குறிப்பாக அவனுடைய இல்லமான மஸ்ஜிதிலே நாம் இருக்கிறோம். மலக்குமார்கள் எல்லாம் சூழக்கூடிய ஒரு அருமையான ஒரு திக்ரு சபையினுடைய ஆன்மீக சபையில் நாம் இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நம்முடைய அனைத்து ஹலாலான ஹாஜத்துகளை எல்லாம் நிறைவேற்றி தருவானாக. வெகு தூரத்திலிருந்து பயணம் செய்து வந்த நம்முடைய ஷேக் ஹசரத் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களோடு கூட இருக்கிற அத்துணை நபர்களுக்கும் அல்லாஹ் எல்லா விதமான கயிறு பரக்காத்துக்களையும் உடல் ஆரோக்கியத்தையும் செல்வ செழிப்பையும் பரிபூர்ணமாக தருவானாக. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, திக்ரு செய்தல் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு நியாமத். குர்ஆனிலே பல்வேறு இடங்களை நீங்கள் பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உதுகுருல்லாஹ திக்ரன் கஸீரா, அல்லாஹ்வை அதிகமாக திக்ரு செய்யுங்கள். வஸப்பிஹுஹு புக்ரதன் வஅஸீலா, காலை மாலையில் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். இப்படி நிறைய திக்ர்கள் இருக்கு. அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நபிமார்களும் அல்லாஹ் அனுப்பி வைத்தார். அந்தந்த நபிமார்கள் அந்தந்த சமுதாயத்திற்கு அவங்க செய்த வேலை என்னன்னு சொன்னா, எதுரோ அலைஹிம் ஆயாதி, குர்ஆனை ஓதி காண்பிச்சாங்க. வயுஸக்கீஹிம், அவங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினார். நம்முடைய உள்ளங்கள் இன்று குடும்பம், வியாபாரம், உலகத்தினுடைய துனியாவுடைய விஷயத்திலே நம்முடைய உள்ளங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறது. மறுமை இருக்கிறது, ஆகிரத் இருக்கிறது, கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, நாளை அல்லாஹ்வை சந்திக்கிற என்கிற உன்னதமான ஒரு கோட்பாடு, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வை நாம் நெருங்க வேண்டும், திக்ரு செய்ய வேண்டும். எல்லா நபிமார்களும் செய்த திக்ரு என்ன தெரியுமா? யாரா சொல்லுங்க பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. யார் 100 தடவை ஓதுறாங்களோ ஒரு நாளைக்கு கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்பதாக முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரார். அனைத்து நபிமார்களும் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும், உயிர் உள்ளவை உயிரற்றவை, எல்லா ஜீவராசிகளும் அல்லாஹ்வை திக்ரு செய்கிறது. வலாகில்லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், அவங்க எப்படி திக்ரு செய்யறாங்க நமக்கு விளங்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உயிர் உள்ளவையும் திக்ரு செய்யும், உயிர் அற்றவையும் திக்ரு செய்யும், அதனுடைய தஸ்பீஹ் அடிப்படையில் திக்ரு செய்யும்.
ஒரு மரத்துல இருந்து ஒரு இலை உதிர்ந்து விழுகிறது. அது உதிர்ந்து விழுகிறதுக்கு முன்னாடி அது பச்சையா இருக்கும். அது மரத்துல இருக்கிற வரைக்கும் அந்த இலைகள் அல்லாஹ்வை திக்ரு செய்து கொண்டே இருக்கிறது. எப்பொழுது அல்லாஹ்வை மறக்குகிறதோ, திக்ரு செய்யவில்லையோ, அது உதிர்ந்து கீழே விழுந்து விடும் என்பதாக அதெல்லாம் பெருமானா சல்லாசம் சொல்லித்தரான். அப்போ உயிர் உள்ளவையும் திக்ரு செய்யும், உயிர் அற்றவையும் திக்ரு செய்யும். உலகத்தில் உள்ள அத்துணை ஜீவராசியும் திக்ரு செய்வார்கள். வலாகில்லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், அவங்க எப்படி திக்ரு செய்யறாங்க நமக்கு தெரியாது, அது அல்லாஹ் அறிவான். எனவே நாமும் திக்ரு செய்ய வேண்டும். அந்த திக்ரின் மூலமாகத்தான் நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தமாகிறது. அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். ஒரு நொடி பொழுதும் அல்லாஹ் நினைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த இஸ்மதாத்தின் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ் என்கிற அந்த வார்த்தை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு உள்ளத்திலே பிரதிபலிப்பை அது உண்டாக்கும். நிறைய சூஃபியாக்கள், இறைநேசர்கள், வழிமார்கள் எல்லாம் அந்த திக்கரை சொல்லிக் கொடுப்பாங்க, ஓதி இருக்கிறார்கள். அந்த அல்லாஹ் என்கிற வார்த்தையை ஓதி நம்ம துவா சொன்னால் அந்த துவா மக்பூலாகும் என்பதாக நாம் கிதாபுகளிலே பார்க்கிறோம். நிறைய திக்கர்களுடைய சிறப்புகள் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் மன நிம்மதி இல்லை, அதற்காக வெளியெல்லாம் போகிறாங்க, யோகா பண்ணுறாங்க, அல்லது கொஞ்ச நேரம் கை கால்லாம் அதுக்கு தனியாக பயிற்சிகள்லாம் போகிறாங்க. மன நிம்மதி எங்கே இருக்குது தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைஇன்னுல் குலூப், அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள், அதில் தான் மன நிம்மதி அல்லாஹ் வச்சிருக்கேன் என்பதாக சொல்லுகிறான். நம்ம காலை மாலை அல்லது நொடி பொழுதிலும் அல்லாஹ்வை ஏதாவது திக்ரு, சுப்ஹானல்லாஹோ அல்ஹம்துலில்லாஹோ அல்லாஹு அக்பரோ, அல்லது திக்கர்களிலே ஆக சிறந்த திக்கர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற திக்கரையோ ஓதிக்கொண்டே இருக்கணும். ஒரு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஃபதுகுருனி அதுகுருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். நீங்க நடந்து வாங்க, நான் ஓடி வரேன். நீங்க கொஞ்சம் ஒரு எட்டு எடுத்து வைங்க, நான் ஒரு ஜாம் வைக்கிறேன் என்பதாக ஹதீஸ்களில் அண்ணன் பெருமானா சல்லாசம் சொல்லி தருவான். நஃபிலான வணக்கங்கள், நல் அமல்கள், நற்காரியங்கள் மூலியமாக அல்லாஹ்வை நெருங்குவதன் மூலியமாக ஒரு கட்டத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஹதீஸுல் குதுஸியில் வருகிறது, அவர் பார்க்கும் பார்வையாக நான் மாறுவேன், அவர் பேசும் பேச்சாக நான் மாறுவேன், அவர் பயன்படுத்தும் கையாக, அவர் நடக்கும் காலாக நான் மாறி விடுவேன் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அண்ணன் பெருமானா சல்லாசனம். எனவே திக்கரின் மூலமாக நம்முடைய நாவுகள் எப்பொழுதும் ஈரமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்வான். எல்லா நபிமார்களும் பாருங்க, உயர்ந்த தீர்க்க தரிசிகள், அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்தவங்க, அவங்க எப்படி தான் துவா செய்கிறாங்க, வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ் என்னை நல்லோர்களோடு சேர்த்து வைப்பாயாக. கேட்பதே நல்லோர்கள் தான் கேட்கிறார்கள், மாசூமீன்கள் தான் கேட்கிறார்கள். பாவத்தை விட்டு அப்பாற்பட்டவர்கள் நபிமார்கள், பாவமே செய்யாதவர்கள். அவங்க எப்படி கேட்கிறாங்க? குர்ஆன்ல வருது, வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ் நல்லோர்களோடு எங்களை சேர்த்து வைப்பாயாக. அப்புறம் நம்மளாம் எந்த கேட்டகிரி யோசிச்சு பாருங்க. அப்போ நல்லவர்களுடைய உதாரணமாக ஷேகுமார்கள், சூஃபியாக்கள், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவர்களை வர வைத்து நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய தேவைகள் இதில் கபூலாகும். இந்த மஜ்லிஸில் பல்வேறு விஷயங்கள் நடக்கும். அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். குர்ஆன்ல வேறொரு இடத்துல அல்லாஹ் சொல்வான், யா ஐயோ அல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிங்க. யார்? நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அடியார்களை பார்த்து. இத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், கூனு மஅஸ்ஸாதிகீன், உண்மையாளர்களோடு நீங்கள் சேர்ந்து இருங்க. யார்? இறை நேசர்கள், அவுலியாக்கள். அவங்களுடைய வேலையே என்ன தெரியுமா? அவங்களுடைய வேலை திக்ரு செய்கிறது தான். ரப்போடு தொடர்போடு இருப்பாங்க. மக்கள் நடமாட்டம் இல்லாமல் தனியாக இருப்பாங்க. கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, கொஞ்சமாக குடிப்பாங்க தண்ணி, கொஞ்சமாக தூங்குவாங்க. என்றும் அவங்களுடைய திக்ரு தான் அவங்களுடைய உணவு எல்லாமே.
மலக்குமார்களை பற்றி நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா? பைத்துல் மாமூர் என்கிற பள்ளிவாசலிலே ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குமார் உள்ளே புகுகிறார்கள். அவர்கள் செய்கிற வேலை திக்ர், சலவாத்து. அதனால பெருமானா சல்லாசத்துக்கு சலவாத்து ஓதுறது தான். மலக்குமார்களுக்கு உணவு சாப்பாடுலாம் கிடையாது, தூக்கம்லாம் கிடையாது. ஒன்லி அமல், திக்ரு, சலவாத்து தான். அப்போ நம்ம அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வை அனுதினமும் நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், திக்ரு செய்து கொண்டே இருக்க வேண்டும். புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருது, சொல்றதுக்கு லேசான 2 வார்த்தை, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான 2 வார்த்தை, நன்மைகளால் மீசான் தட்டு கனத்தமானவையாக இருக்கும். அந்த திக்கரை ஓதுவது மூலமாக கடல் நுரையளவு இருந்தாலும் பாவங்கள் மன்னிக்கப்படும். சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹி அஸீம். இந்த திக்கரை நம்ம ஓதுறோம்னா அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும், சொல்றதுக்கும் லேசு. நாளைக்கு மீசான் தராசுல நன்மையால் அது கனத்த வெயிட்டா இருக்கும் என்பதாக புகாரி ஷரீஃபுடைய கடைசி ஹதீஸ் இதுதான். இதை ஓதி தான் நினைவு செய்வாங்க. அப்போ இது மாதிரி பல்வேறு விதமான திக்ர்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்ல இருந்து தொடங்கி சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்கிற இஸ்மு தாத்து, இப்படி பல்வேறு விதமான திக்ர்களை, நமக்கு தெரிந்த திக்ர்களை அனுதினம் நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நல்லோர்களோடு தொடர்பு வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லா இமாம்களும் சரி, பெரிய பெரிய அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் மாலிகி, அம்பலி, பெரும் பெரும் இமாம்கள் எல்லாம் ஒரு ஷேഖோடு தொடர்பு வைத்திருந்தார்கள். அந்த நல்லவர்களோடு சேர்ந்து இருக்கிற பொழுதுதான் நம்முடைய அனைத்து காரியங்களும், நம்முடைய உள்ளங்களும் பரிசுத்தமாகும், நம்முடைய தேவைகளும் நிறைவேறும். அவர்கள் மூலியமாக அல்லாஹ் இதை சரி செய்து கொடுக்கிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை மன் அரஃப ரப்பஹு மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு. நம்முடைய நஃப்ஸை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும். அப்போ தான் நம்முடைய ரப்பை நாம் அறிய முடியும். அப்படின்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் அரஃப நஃப்ஸஹு, உன்னுடைய நஃப்ஸை நீ அறிந்து கொள். அறியணும்னா ஃபகத் அரஃப ரப்பஹு, உன்னுடைய ரப்பை நீ அறிந்து கொள்வாய். அப்போ அந்த உள்ளத்தை அல்லாஹ்வோடு இணைக்கிற வேலையை நல்லோர்கள், இறை நேசர்கள், சாலிஹீன்கள் செய்கிறார்கள். அப்பேற்பட்ட மஜ்லிஸில் தான் நாம் இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் பல்வேறு விஷயங்களை கேட்கவும், அதை அமல் செய்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சிறப்பாக்கி கொள்வதற்கும், அதே போல் இதுபோல் நல்லோர்களுடைய தொடர்பை அதிகம் ஏற்படுத்தி கொண்டு எல்லா விதமான செயல் பரக்காத்திலும் அல்லாஹ் நிரப்பமாக தருவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி ஜஸாக்குல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. قال الله تعالى